ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். நிலா சேரன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அண்ணன் இதுக்கு மேலே நாம் ஏன் பொறுமையாக இருக்கணும்? பாண்டி வானத்தியை இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், பாண்டி மனசு மாற மாட்டேங்கிறாரு. நான் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும், கடையில் நிறைய வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வீடை சரி செய்யணும், நமக்குன்னு தனி ரூம் எல்லாம் வேணும். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இங்கே வானத்தி வீட்டில் பேசி எப்படியாவது வானத்தியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாரு. ஆனால் வானத்தி ரொம்ப பாவம், பாண்டி இப்படி செஞ்சதால இனி பாண்டிக்கிட்ட பேசவே கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அண்ணே, இப்படியே நம்ம பொறுமையாக இருந்தா அப்புறம் உங்கள் கல்யாணத்தை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம சந்தா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பாண்டிக்கும் வானத்திக்கும் முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். பாண்டி தானே இப்படி பிரச்சனை செஞ்சுருக்கான். இங்கே பொண்ணு பார்க்க வராமல் இருந்தது பாண்டி தானே. வானத்திக்கிட்ட பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறமா முதல்ல பாண்டிக்கும் வானத்திக்கும் நீ சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்ப்பா. பாண்டி நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நீயும் சேரனும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கவே மாட்டிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் மனசு மாறவும் மாட்டிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சமயம் இங்கே நிலா யோசிக்கிறாங்க, அப்போ இந்த வீட்டில் இருந்து நான் போகவே கூடாதா? நான் இங்கேயே தான் இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா என்ன? பாண்டிக்கும் வானத்திக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கும், அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு நான் யோசிச்சா நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல. இங்கே சேரன் அண்ணன் என்ன நான் சொன்னாலும் கேட்பாரு. இவர்கிட்ட கல்யாண விஷயத்தை பற்றி பேசினா இப்போ கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்வார். ஆனால் சந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலல்ல. சந்தா வீட்டில் போய் பேசிட்டு வருவோம், இந்த விஷயத்துலையாவது சோழன் அக்கறையாக எனக்கு உதவி செய்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு நிலா சோழன் கிட்ட பேச போகிறாங்க. சோழன் நிலா வரதை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமா, நிலா இப்போ எதுக்கு வராங்கன்னு தெரியல, மறுபடியும் கேள்வி கேட்க போகிறாங்களா, என்னை திட்ட போகிறாங்களா? வர வர நிலா என்கிட்ட சரியாக பேசுகிறதும் இல்லை. இங்கே ராகவால நான் தான் அந்த பதில் அனுப்புனேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வேற நிலா சரியாக என்கிட்ட பேசாமல் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம பேசாமல் நம்ம வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்த நிலா, சோழன் உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. என்கிட்டயாங்க? இல்லை, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே நீங்கள் என்னை பார்த்தாலே கோவப்படுறீங்கன்னு என் வேலைக்கு கிளம்பலான்னு நினச்சேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, இனியாவது நீங்கள் பொறுப்பாக இருப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சொன்னால் நான் பொறுப்பாக இருப்பேங்க, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ வானத்தியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காரு. ஆனால் இங்கே சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அப்போ தான் பாண்டியும் கல்யாணத்தை பற்றி யோசிப்பார். நம்ம இப்படியே இவங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்காமல் இருந்தால் அவங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம சந்தா வீட்டில் போய் பேசிட்டு வருவோம், நம்ம அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு போய் பொண்ணு பார்ப்போம், சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்வீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன் நிலா, ஆனால் நீங்கள் தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாங்க என் அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், அவ்வளவுதானே. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம 2 பேரும் போய் சந்தா வீட்டில் பேசிட்டு வரலாமா? சந்தாவோட அண்ணன் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவார். உடனே கல்யாண ஏற்பாடு செய்ய வேண்டிதான் அப்படின்னு சொல்லும்போது, பேசிக்கிட்டே இருந்தால் போதாது, பொறுப்பாக இருக்கணும். இந்த கல்யாணத்தை நீங்களும் நானும் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். இதை பார்த்து நடேசன் அங்கிள் சந்தோஷப்படணும், புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, கண்டிப்பாக நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் இங்கே சந்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சந்தாவோட அண்ணன் எல்லாரும் இருக்கும்போது இங்கே வந்து நிலா சொல்கிறாங்க, பேசுங்க சோழன், நீங்கள் தான் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். கல்யாண விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம்ல, அமைதியாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது சந்தா சொல்கிறாங்க, நான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு. அதெல்லாம் வேண்டாங்க, உங்கள் கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஏற்கனவே சந்தாவுக்கு சேரன் அண்ணன் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சேரன் அண்ணனும் இங்கே சந்தாவை விரும்புகிறாரு. இப்படி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு நாங்கள் எல்லாரும் யோசித்து ஒரு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சந்தாவோட அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு சோழன். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேரனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவருக்கு எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக இங்கே என் தங்கச்சி சந்தாவை சேரன் ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உடனே கல்யாண ஏற்பாடு செஞ்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன்கிட்ட பேசிட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு சீக்கிரமாகவே சந்தாவை நாங்கள் பொண்ணு பார்க்க வரோன்னு சொன்ன உடனே சந்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே சோழன் சொல்கிறாரு, பரவாயில்ல, இப்போவே இங்கே சந்தாவோட முகத்தில் கல்யாண சந்தோஷம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லும்போது, சேரன் ரொம்ப நல்லவர், இங்கே வந்து
சந்தாவும் சேரனை ரொம்பவே விரும்புகிறாங்க. நீங்கள் தேடி வந்து இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசும்போது நாங்கள் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? இருந்தாலும் சேரன்கிட்ட இதை பற்றி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அண்ணன் சரின்னு தான் சொல்வார். ஏன்னா நிலாவே வந்து கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காங்கல்ல, அதனால் சேரன் அண்ணன் பதில் பேசாமல் அமைதியாக கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொல்வார். நாங்கள் பேசிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வரோம், கண்டிப்பாக பொண்ணு பார்க்க நாங்கள் எல்லாரும் வருவோம் அப்படின்னு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, பரவாயில்ல சோழன், உங்களை பற்றி நான் என்னவோ நினச்சேன். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லார்கிட்டையும் சரியாக பேசியிருக்கீங்க. இந்த விஷயத்துலையாவது பொறுப்பாக இருந்தீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, இங்கே சேரன் சொல்கிறாரு, நான் எப்பயும் பொறுப்பாக தாங்க இருப்பேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு என் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்கல. இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது கிளம்பி போயிடணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. இப்போ கூட என் அண்ணனுக்கும் பாண்டிக்கும் சீக்கிரமாக கல்யாணம் செஞ்சு வைக்கிறோன்னு நீங்கள் எதுக்காக நினைக்கிறீங்க? என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்றதுக்காக தானே? இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு என் மேலே உள்ள கோவத்தில் தானே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாங்க. நான் வேணும்னா உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன். இந்த வீட்டுக்கு நீங்கள் பொறுப்பான மருமகன்னு என் அப்பா உங்களை பெருமையாக பேசுகிறாங்க. எனக்காக இங்கேருந்து நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது. நான் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவேன்ல. நான் எதுக்குங்க உங்களை பற்றி யோசிக்கணும்னு கேட்குறாங்க நிலா. இல்லைங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்னை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா இப்படி தான் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. நான் எதுக்குங்க உங்களை விரும்பணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற நான் எப்போ வேணாலும் இங்கேருந்து கிளம்பலாம். உங்களை என்றைக்கும் விரும்புவேன், ஏற்றுப்பேன் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்கள் அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா பாண்டிக்கும் வானத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்பேன். அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இங்கே நடேசன் மாமா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, வேறு யாருக்காகவும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமாக பேசிட்டு நடேசன் வீட்டுக்கு போகும்போது, நடேசன், என்னம்மா நிலா, எங்கே போயிட்டு வரீங்க? நீயும் சோழனும் எங்கேயோ கிளம்பி போனீங்க. எங்கே போயிட்டு வரீங்கம்மா, இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறாரு நடேசன். உடனே அங்கே வந்த சேரனும், ஆமாப்பா, எங்கே போனீங்க? சரி வாங்க சாப்பிடலான்னு சொல்லும்போது, அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோன்னு தெரியுமா? உங்ககிட்ட கேட்காம உங்ககிட்ட சொல்லாமல் இங்கே சந்தா வீட்டில் போய் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வந்திருக்கோம். தப்பாக நினைக்காதீங்க அண்ணே. உங்களுக்கும் சந்தாவுக்கும் முதல்ல கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறமா தான் பாண்டி தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய கல்யாணத்தை பற்றியும் யோசிப்பார். வானதி ரொம்ப பாவம். வானதி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வேணும்னே பாண்டி திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராமல் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டாங்கன்னு பாண்டி மேலே வானதி கண்டிப்பாக ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அதனால தானே உங்கள் கல்யாணத்தை உடனே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதுக்காக சந்தா வீட்டில் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட கேட்காம நீங்கள் அங்கே போய் பேசிட்டு வந்தீங்க? சோழன், இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு கேட்க, அண்ணே நீ கோவப்படாத. நிலா தான் முடிவெடுத்து என்னை அங்கே வந்து பேச வச்சாங்களே தவிர்த்து நானும் பொறுப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுன்ற ஆசையில் அவங்க வீட்டில் பேசிட்டு வந்துட்டேன். இனி நீ வேண்டான்னு சொல்லாமல் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க. சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். நீ பொறுப்பாக இங்கே வந்து மாப்பிள்ளையாக வந்து அங்கே சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதனே. உன்னால் பாண்டி வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது. பாண்டி வானத்தையே கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு கஷ்டப்படுறான். உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு கல்யாணமானாதான் பாண்டி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பான். நானும் நிலாவும் பேசி தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோன்னு சொல்ல, உடனே நடேசன் சொல்கிறாரு, என்ன எல்லாரும் வானதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? வானதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை. அப்படியே வானதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்கவே முடியாது. பாண்டிக்கு எப்படி நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷந்தான். என்ன சேரன் ரொம்ப யோசிக்கிற? அதான் அவங்க பேசிட்டு வந்துட்டாங்கல்ல, பொண்ணு பார்க்க போவோம், சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். நீ என்ன சந்தோஷப்படாமல் இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு பேசும்போது, நானும் அங்கே சந்தாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே நாங்கள் பேசிட்டோம் அண்ணே, நீ சரின்னு சொன்னால் நாளைக்கே பொண்ணு பார்க்க போயிடலாம். அதுக்கடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்கிற? சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நிலா, நீ பேசிட்டு வந்துட்ட, இருந்தாலும் நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசணுன்னு ஏன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, பாண்டி வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நிலா, நீ எதுக்காக இப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு அவசரப்படுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சந்தா வீட்டுக்கு வராரு சேரன்.
சேரன் சந்தா வீட்டுக்கு வந்த உடனே சந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அண்ணனை கூப்பிடுறாங்க. சேரன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வாங்க சேரன், உங்கள் வீட்டிலேருந்து நிலாவும் சோழனும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல, இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன்னா நீங்களும் வந்து பேசிட்டீங்கன்னா சந்தோஷமாக அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டேயும் உங்களுக்கும் என் தங்கச்சியும் கல்யாணம் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க சேரன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தாவோட அண்ணன். இல்லை, நான் எதுக்காக வந்தேன்னா கல்யாணத்தை பற்றி பேச தான் வந்தேன். ஆனால் இந்த கல்யாணம் இப்போ நடக்காதுன்னு சொல்கிறதுக்காக வந்தேன்னு சொன்ன உடனே இங்கே கண் கலங்கி நிற்கிறாங்க சந்தா. என்ன சொல்கிறீங்க சேரன் அப்படின்னு கேட்க, இப்போ தான் சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் அவங்க அவங்க வாழ்க்கையை வந்து சரியாக கவனிக்காமல் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாக இருக்கணும். அவங்க ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். என் தம்பிங்க கஷ்டப்படும் போது நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. என் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க 2 பேரும் தான் தேடி வந்து கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்களே. இப்படி ஒவ்வொருத்தரும் உங்கள் தம்பிங்களை பற்றியும் அண்ணனை பற்றியும் யோசிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருந்துடாதீங்க. சேரன் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது, என்னைக்கு நிலாவும் சோழனும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட என்னுடைய கல்யாண விஷயத்த நானே பேச வருவேன். சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன். சந்தா, உண்மையாகவே நான் உன்னை விரும்புகிறேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் என் தம்பி வாழ்க்கையில் நல்லது நடக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீ எனக்காக காத்துட்ருப்பியா? நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கி நிற்கிறாங்க சந்தா. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் உங்களுக்காக காத்துட்ருப்பேன். ஆனால் நிலா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோழனும் நிலாவும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க போகிறதே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நடக்க போகிறதே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாரே சோழன், சேரன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க சந்தா. அடுத்த நாள் என்ன செய்யணும்னு தெரியாமல் சந்தா நிலாவை பார்த்து பேசுகிறதுக்காக நடேசன் வீட்டுக்கு வராங்க. சந்தாவை பார்த்த உடனே நிலா வந்து ரொம்ப சந்தோஷமாக, வாங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, நான் உங்ககிட்ட தான் பேசணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் என்ன பேசணும்னு கேட்க, சந்தாவோட அண்ணனும் அங்கே வந்திருக்காரு. சந்தா பேசும்போது அவங்க அண்ணன் நிலா கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத புரிய வைக்கிறாரு. சந்தா சொல்கிறாங்க, இங்கே வந்து சேரன் எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. இந்த கல்யாணம் இப்போ நடக்கவே வேண்டான்னு சொல்கிறாங்க. சேரனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் அண்ணங்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். நீங்களும் சோழனும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இங்கே வந்து சேரன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடானா இங்கே சோழன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சோழனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்படி இருந்தால் நான் எப்படி வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எங்கள் கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்குறாங்க. கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க சந்தா. உடனே சந்தாவோட அண்ணன் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் தங்கச்சி எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்னு. இதுக்காகவே உங்களை பார்த்து பேசிட்டு போகணுன்னு நாங்கள் வந்தோம். சேரன் இருக்கும்போது எங்களால் பேச முடியாது. சேரன் வந்து ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்வார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். என் தங்கச்சி சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நானும் இதை தான் விரும்பினேன். ஆனால் இப்போ சேரன் வந்து பேசுனதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சந்தாவும் சந்தாவோட அண்ணனும் ரொம்ப தெளிவாக நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. என்ன சேரன் இப்படியெல்லாம் பேசிட்டு வந்திருக்கா? பாவம் சந்தா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்களே. சந்தாவோட அண்ணனும் சீக்கிரமாக இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நிலா கிட்ட பேச வந்திருக்காங்க போல். பேசட்டும். நிலா மனசு மாறணும். சோழனை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். எப்படி வந்து வானத்தியை விட்டு கொடுக்காம பாண்டி வந்து வானத்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறானோ, எப்படி சேரனும் வந்து சோழன் மாதிரியே நானும் இங்கே வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி நிலா எப்பயுமே இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும். சோழனை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இவங்க பேசுகிற பேச்சில் கண்டிப்பாக நிலா மனசு மாறணும். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு நடேசன். இங்கே சந்தா நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்காக நீங்கள் சோழனை ஏற்றுக்கணும். வேறு வழியே இல்லை. நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. சோழனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படிலாம் நடந்தால் சேரன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். என் வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து சந்தோஷமாக்கணும். இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னா, எனக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நீங்களும் சோழனும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
இங்கே வந்து நிலா யோசிக்கிறாங்க. நானே விரும்பினாதான் என் வாழ்க்கையை சரி செய்ய முடியும். இங்கே அதே மாதிரி சோழனை ஏற்றுக்க முடியும். ஆனால் சோழன் செய்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. சோழனை ஏற்றுக்க பிடிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி வந்து சந்தா பேசுறதுக்கு சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே சந்தாவும் சந்தாவோட அண்ணனும் இப்படி இந்த கல்யாணத்துக்காக பேசும்போது நிலாவுக்கு வேற வழி தெரியல. கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்க தயாராக இருக்கேன். உங்கள் கல்யாணம் என்னால் நிற்காது. நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கும். நம்பிக்கையாக நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நிலா சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க சந்தாவும் சந்தாவோட அண்ணனும். அந்த சமயம் அங்கே வந்த நடேசன், என்னம்மா நிலா, சந்தா வந்து பேசிட்டு போகிறாங்க போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, கல்யாண விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க நிலா. அந்த சமயம் நடேசன் ரொம்ப தெளிவாக நிலா கிட்ட சோழனை பற்றி பேசி புரிய வைக்கணும். என் பையன் சோழன் ரொம்ப நல்லவன்னு நிலாவுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிட்டு, நிலா உன்கிட்ட பேசலாமாம்மா, நீ வேற ஆஃபீஸ்க்கு கிளம்புவ, இருந்தாலும் உன்கிட்ட பேசியே ஆகணும், அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லும்போது, கண்டிப்பாக பேசலாம் அங்கிள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, என் பையன் சோழன் மேலே உனக்கு ரொம்ப கோபம் இருக்குது, சோழன்கிட்ட பேசக்கூடாது, சோழனுக்காகவே இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடணும்னு நினைக்கிற, ஆனால் சோழன் உனக்கு உதவி செஞ்சதால தான் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் உன்னுடைய பேச்சை கேட்டுட்ருக்கான், உனக்கு புரியுதா இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி சோழன் வந்து அவன் எந்த தப்பும் செய்யலைம்மா, சோழன் ரொம்ப நல்லவன், உன்னை ரொம்ப விரும்புகிறான், நீ அவனை கவனமாக வந்து அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தா உனக்காக மட்டுமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருப்பான். அப்படி இருக்கும்போது சோழனை விட்டுட்டு பிரிஞ்சு போகணும், இந்த குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போகணுன்றதை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக நீ சோழனை ஏற்றுக்க கூடாதா? சோழனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனாலும் யாரும் வந்து நீ இந்த வீட்டு மருமகன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அவங்க எல்லார்கிட்டேயும் உன்னை விட்டு கொடுக்காம பேசுறதுக்காகவே நிலா எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு அப்பப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம், அப்போவாது எங்களை நீ புரிஞ்சுப்ப, இந்த வீட்லேயே இருப்ப, எங்களுக்காக நீ சோழனை ஏற்றுக்கணுன்றதுக்காக தான். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் சோழனை திட்டுறது, சோழன் வந்து உரிமையாக என்ன செஞ்சாலும் பிடிக்கலன்னு பேசுறதுன்னு, இதை என்னாலேயும் ஏற்றுக்க முடியல. இது உன்னுடைய முடிவுதாம்மா, சோழன் வேண்டான்னு நீ முடிவெடுத்தாலும் நீ எங்கள் வீட்டு மருமக தான், நீ இங்கேருந்து கிளம்பி போகணும்னு என்றைக்கும் நான் நினைக்க மாட்டேன். ஒருவேளை சோழனை நீ டிவோர்ஸ் பண்ணாலும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை. ஆனால் என் பையனை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். என் குடும்பத்துக்காக சோழன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், என்னதான் உனக்கு பிடிக்கலனாலும் என் பையன் சோழனை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தா இந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக கண்டிப்பாக சோழனை நீ ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல போகிறதில்ல. சோழனை டிவோர்ஸ் பண்ணாலும் நீ இங்கேருந்து போக வேண்டாமா, நாங்கள் எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், உன்னை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம், ஏன்னா இந்த வீட்டில் நீ பொறுப்பான மருமக, அந்த இடத்த வேறு யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது, அதே மாதிரி உன்னை விட்டு கொடுக்கவும் முடியாது. நீ இங்கேயே தான் இருக்கணும், எப்பயும் இங்கேயே இருக்கணும், இந்த வீட்டிலே இருக்கணும், அப்போ தான் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்க முடியும். என் பையன் சோழன் ரொம்ப நல்லவம்மா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. அப்படி நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாண்டிக்கும் சந்தோஷமாக கல்யாணம் நடக்கும், சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் நடக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ மனசு மாறணுமா வேண்டாமான்னு உன்னுடைய வாழ்க்கைக்காக யோசிச்சு நீதாம்மா நல்ல முடிவெடுக்கணும். இந்த வீட்டில் நீ இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நடேசன். இங்கே நிலாவுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் எனக்காக இவ்வளோ பேசுகிறாங்க, இத்தனை நாள் நான் தான் வந்து சோழனை புரிஞ்சிக்கலையா, நான் தான் சோழன் மேலே ரொம்ப கோவப்படுறேனா, சின்ன சின்ன விஷயத்துலையும் சோழன் செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு நான் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேனா, ஆனால் சோழன் என்னை ரொம்ப விரும்புகிறாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இப்படிலாம் செய்கிறேன்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. அந்த சமயம் ஆஃபீஸ்லேருந்து ராகவ் ஃபோன் பண்ணுறாரு. என்ன நிலா, இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராமல் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வரலன்னா சொல்லணுமா வேண்டாமான்னு கேட்க, இல்லை ராகவ் எனக்கு கொஞ்சம் முடியல, நான் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லும்போது, இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, நீங்கள் வரணுன்னா இன்றைக்கி வரணும், அது என்ன நாளைக்கு வருது, என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எதுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்க, அதான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப முடியலன்னு, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அதே மாதிரி நான் நாளைக்கு வரும்போது எதுக்கு வரலன்னு தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் போதுமானு சொல்லும்போது, நிலா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரதா இருந்தால் இன்றைக்கே வரணும், இல்லையா என்றைக்கும் ஆஃபீஸ் பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் நிலா, நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த ராகவ் இப்படி பேசுகிறாரு, நான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க போயிருக்கேன், அங்கே எல்லாருமே வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரி நானும் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு ராகவ், அதுக்காக ராகவ் பேசுகிற எல்லாமே சரின்னு ஒத்துக்க முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இப்படி பேசுகிறாரு, எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் இங்கே நிலா வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு பிடிக்கலன்னு உடனே இங்கே சோழன் என்கிட்ட பேசாமல் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு, ஆனால் எனக்கு பிடிக்கல,
இப்படிலாம் பேசாதீங்க ராகவ்னு சொல்லியும் ராகவ் மறுபடியும் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சோழன் அப்படி இல்லையே. சோழன் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஏன் என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. என்னை உண்மையாகவே அவர் விரும்புறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு சோழன் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த ராகவ் தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான். இதில் சோழன் எவ்வளவோ நல்லவர் தான். ராகவ் வந்து பிரச்சனை செய்கிறவர். அதனால் ராகவோட ஆஃபீஸ்க்கு போகவும் வேண்டாம், இப்படி ஒரு வேலையை செய்யவும் வேண்டாம். சோழன் இப்போ என்ன வேலை பார்க்குறாரோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை ஆரம்பித்து நானும் சோழனும் ஏன் முன்னேறக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து நிலா. அதனால் இனி ராகவ் ஃபோன் பண்ணால் நம்ம பேசவே வேண்டாம். சோழன் வந்து நல்லபடியாக முன்னேறணும், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து நல்லா சம்பாதிக்கணும். என்னால் இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. நான் ரொம்ப நல்ல மருமகன்னு நடேசன் அங்கிள் என்னை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவியை சோழனுக்கு செய்யணும், என் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடணும், நான் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சோழன் மேலே உள்ள கோவத்தில் இப்படி முடிவெடுக்கிறத விட சோழனை மாற்றி காமிக்கணும். சோழனால் நல்லா சம்பாதிக்க முடியும்னு அவர் மனசை மாற்றணும், அவருக்கு உதவி செய்யணும். அவர் மட்டும் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாக வந்துட்டாருன்னா எனக்கு தானே பெருமையாக இருக்கும் அப்படின்னு சோழனுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. இங்கே எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. பாண்டி மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்காரு. உடனே இங்கே சோழன் சொல்கிறாங்க, பாண்டி எப்படியும் வானதி மனசு மாறி கண்டிப்பாக உங்ககிட்ட பேச தேடி வருவாங்க, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்பவே யோசிக்காமல் இருந்துட்டேன்னு சொல்லும்போது, கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இங்கே கண்டிப்பாக சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்ய தான் போகிறோம், அதுக்கப்புறம் உனக்கு தானே கல்யாண ஏற்பாடு நடக்க போகுது, கவலைப்படாமல் இரு, நிலா நம்ம வீட்டில் இருக்கும்போது பிரச்சனையே வராது, நிலா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்பும்போது இங்கே நிலா வந்து சோழனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க. உடனே நடேசன் பார்க்குறாரு, சேரன் கவனிக்கிறாரு. என்ன நிலா, நீங்கள் வந்து என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்கள் என் வீட்டுக்காரர் தானே, அப்புறம் நான் உங்கள் கூட தான் வரணும், எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இப்படி நிலா மனசு மாறினதை பார்க்குற சோழன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. இது உண்மையாகவே நடக்குதா, இல்லை நிலா எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா என்னை பார்த்தாலே நிலா திட்டிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் பேசுகிறாங்களே, ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிலா நீங்கள் தானே ரொம்ப கோவமாக இனி இந்த வீட்டில் உங்களால் தான் நான் இருக்க மாட்டேன்னு என்னென்னவோ பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இப்போ நான் உங்கள் மனைவி நிலாவாக பேசுகிறேன். எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கோயிலுக்கு போய் நம்ம நல்லபடியாக வந்து வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சந்தா வீட்டில் போய் நம்ம 2 பேருமே இந்த கல்யாண ஏற்பாடுக்காக பேசணும். அண்ணே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வரீங்கல்ல, சிரித்து பேசுகிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படியே இருக்கணும்ப்பா, எங்களை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட மாட்டேல்லன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்காதுண்ணே. சேரன் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா என் கல்யாணத்துக்காக இப்படிலாம் வந்து சோழன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு போயிடாதப்பான்னு சொல்லும்போது, ஆனால் என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் மனசு மாறிட்டேன், இந்த வீட்டோட மருமகளாக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சந்தோஷமாக உங்கள் கல்யாண ஏற்பாடை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா மனசு மாறிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. நிலா இப்படி செய்கிறதுனால சோழன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிலாவும் சோழனும். இங்கே சோழன் கேட்குறாங்க, இப்படி நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னு தெரியுது, ஆனால் எதுக்காகன்னு தெரியலையே, அண்ணனோட கல்யாணத்துக்காகவா அப்படின்னு கேட்க, ஏன் அதுக்காக மனசு மாறினாலும் தப்பு இல்லை, ஆனால் நான் உண்மையாகவே மனசு மாறிட்டேன், உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கல்யாணம் இவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சீக்கிரமாகவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க நிலா. என்னங்க பேசுகிறீங்க, எனக்கு என்னங்க தெரியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல, என்னால் எப்படிங்க செய்ய முடியும்னு கேட்கும்போது எல்லார் முன்னாடியும் நிலா சொல்கிறாங்க, ஏன் உங்களால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலாம், அதுக்கு தேவையான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் மட்டும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிரும். நானும் எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னால் இப்போதைக்கு பணம் கொடுக்க முடியாது, இருந்தாலும் எனக்கு என் ஃப்ரெண்டு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு நம்ம முன்னேறணும்,
நான் சொல்கிறது புரியுதுல்ல? இப்படியே வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காம என் பேச்சை கேட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு நல்ல மனைவியாக இருப்பேன். இந்த வீட்டை பொறுப்பாக பார்த்துப்பேன். என்ன சொல்கிறீங்க சோழன்னு கேட்க, என்னங்க நீங்கள் மனசு மாறிட்டீங்க. நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கணும், வேலையை பார்க்கணுன்னு, நான் பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிலா இப்படி சோழனுக்காக எப்பவும் இல்லாமல் இப்படி புதுசாக பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நடேசன். நான் நினச்ச மாதிரியே சோழன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நிம்மதியாக இருக்காரு சேரன். இங்கே சேரன் உடனே சந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிடுறாரு. இங்கே சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எல்லார் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சோழனும் நிலாவும் எல்லார்கிட்டேயும் போய் பேசிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டு மருமக நிலாவால் தான் என் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த விஷயம் வானதி வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வருது. வானதியோட அம்மா வானதி கிட்ட பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம் பாரு, உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும், பொண்ணு பார்க்க வர சொன்னால் அவங்க யாரும் வரல. இதில் பாண்டி வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு என்னென்னவோ பேசிட்டு போயிட்டான். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் மூத்த பையன் சேரனுக்கு மட்டும் கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டு மருமக நிலா தானே. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போக முடியாது. அவங்க உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த நிலா நினைக்கிறது மட்டும்தான் நடக்குது. நிலா பேச்சை கேட்டுட்டு தான் யாரும் பொண்ணு பார்க்க வரல. உனக்கு இந்த இனியாவது இப்போ எப்படி பாண்டிக்கிட்ட பேசாமல் இருக்கியோ அதே மாதிரி உன்னுடைய படிப்பை மட்டும் பாரு. உனக்கு ஏற்ற நல்ல வரனா பார்த்து நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல சம்பாதிக்கிற ஒரு பையனாக பார்த்து கல்யாணத்தை நாங்கள் செஞ்சு வைப்போம். அது வரைக்கும் எங்கள் பேச்சை கேட்டுட்டு வீட்டில் அமைதியாரு. மறுபடியும் பாண்டி தான் முக்கியம்னு பாண்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடாத. அப்படியே நீ பேசினாலும் பாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன்னை ஏமாத்துறதுக்கு தான் இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்திருக்கான். எங்கள் பேச்சை கேட்பியா இல்லையான்னு சொல்லும்போது வானதி ரொம்ப கோபமாக இருக்காங்க. எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்காத நிலா இப்போ சேரனுக்கும் அங்கே வந்து சந்தாவுக்கும் கல்யாணத்தை ஆடம்பரமாக செஞ்சு வைக்கிறதுக்கு எல்லார் வீட்டுக்கும் வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க. என்ன நடக்குது? அதனால தான் நிலாவை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு பிரச்சனை வர காரணமே இந்த நிலா தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க வானதி. நிலாவும் சோழனும் முன்னாடி நின்று இங்கே நடேசன் நினச்ச மாதிரியே இங்கே சேரனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிலாவுக்கு நன்றி சொல்கிறாரு. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததால தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குப்பா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேரன். எனக்காக நீங்கள் மனசு மாறிட்டீங்க, சோழனை ஏற்றுக்கிட்டீங்க, எங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இங்கே சந்தா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என் பசங்களுக்காக இங்கே சோழனை புரிஞ்சுக்கிட்டு சோழன் பிஸ்னஸ் செய்யணும், சோழனுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இங்கே வந்து சோழன் நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறணும்னு இங்கே நிலா ஆசைப்படுறா. என்னுடைய வீட்டில் உள்ள என் பசங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நிலா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் கண் கலங்கி நிற்கிறாரு நடேசன். இங்கே வந்து சோழனுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க நிலா. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ராகவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா இங்கே நிலா ஆஃபீஸ்க்கு வரதும் இல்லை, எப்போ பார்த்தாலும் சோழன் கூட அங்கே இங்கேன்னு போயிட்டு வராங்க. சோழனை எனக்கு பிடிக்காதுன்னு இங்கே நிலா வந்து சோழனை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடானா அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே சோழனுக்காக புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணுன்னு நிலா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிலா என்னுடைய ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிலாவும் சோழனும் மறுபடியும் அவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. சோழனுக்காக நிலா இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கறது, சோழன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு இப்படி ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுக்கறது, உதவி செய்கிறது இந்த நிலா தான் அப்படின்னு இங்கே ராகவுக்கு தெரிய வந்ததால் சோழன் மேலேயும் நிலா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காரு. கண்டிப்பாக நிலா என் பேச்சை கேட்கணும், நிலாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த சோழனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக இப்படிலாம் யோசித்தாலும் நிலா உண்மையாகவே மனசு மாறினதால் சோழனை புரிஞ்சுக்கிட்டு சோழன் நல்லபடியாக முன்னேறணும்னு உதவி செய்கிறாங்க. சோழனும் நிலாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவால் சேரனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இங்கே சோழனை புரிஞ்சுக்கிட்டு சோழனுக்கு இங்கே நிலா வந்து உதவி செய்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நடேசன்.